எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? எல்லோரும் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. சரிங்களா? ஒரே வீடியோவில் 8 லட்சம் லாபமா நஷ்டமா? சரிங்களா? இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்றது தான், அதை பற்றி தான் ஒரு விஷயம். என்னென்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் என்னுடைய அனுபவத்தில் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் தாங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன விஷயம்னா, உண்மையாக இது தாங்க நடக்கும், இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய விஷயம் அந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து மோட்டிவேஷனா, இல்லை இது பிஸ்னஸ் ட்ரிக்கா, இல்லை இது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த இப்போ நான் முன்னாடி போட்டிருந்த மாதிரி அந்த 8 லட்ச ரூபா லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ, நான் என்ன யோசிச்சேனோ அதெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அதை நம்ம உடனே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன கால்குலேஷன், அதை மட்டும் பார்த்துடலாம். நான் சொல்ல என்னென்ன பொருள்னு சொல்கிறியாம்மா? சில்லி பொடி, நானே சொல்லிடுறேன். சில்லி பொடிப்பா. இது வந்து பருப்பு பொடி. விற்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, விற்று முடிச்சிட்டோம். இதெல்லாம் விற்று முடிச்சிட்டோம். நீங்கள் மறந்துட்டு இந்த அம்மா காம்போவுக்கு விளம்பரப்படுத்துதுன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் முடிச்சாச்சு. அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை தான் பேச போகிறோம். இப்போ சில்லி பொடி, பருப்பு பொடி 100 கிராமு, எள்ளு பொடி 100 கிராமு, குழம்புத்தூள் 100 கிராமு, கருப்பு உளுந்து கருவேப்பிலை இட்லி பொடி 100 கிராமு, அப்புறம் 100 கிராமில் உள்ளது அவ்வளோதான். அப்புறம் வந்து மாப்பிள சம்பா கஞ்சி மிக்ஸு, கம்பு கூழ் மிக்ஸு, சிறுதானிய தோசை மாவு, கோதுமை ரவை. சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் உண்மையிலே கேட்குறேன், நீங்களும் பொருள் வாங்குறீங்க, அதாவது நீங்கள் தயாரிக்கிறத விட்டுருங்க, ஒரு ரா மெட்டீரியலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டிக்கரு, இந்த கவரு இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஸ்டிக்கர் இருக்குல்லப்பா, இந்த ஸ்டிக்கர் அதாவது டேட் ஓட்டுறாங்கல்ல, இந்த ஸ்டிக்கர் மட்டுமே ஒரு ரோலு 475 ரூபாயா 500 ரூபாயாடா? 400 ரூபா. சரிங்களா? இது வந்து இது மட்டுமே இந்த த்ரோண்டு ஓட்டியிருக்காங்கல்ல, இது மட்டுமே. இப்போ செல்லோ டேப் இருக்குல்ல, இந்த வாங்குறாங்கல்ல, இந்த செல்லோ டேப் சும்மா ஓட்டுற இந்த செல்லோ டேப் கூட இப்போ விலையேறிடுச்சு. எல்லாமே விலையேறிடுச்சு. கேஸு ஒரு சிலிண்டர் நம்ம முன்னாடி 1800 ரூபா 2000 ரூபா கொடுத்த இடத்துல இன்றைக்கி 5500 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் ஒரு சிலிண்டர். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுவுமே இது வறுக்காமலா வரும். அதை வறுக்கிறது, சிலிண்டர் காசு, ஸ்டிக்கர் காசு, இந்த கவர் காசு, அரைக்கிற காசு எல்லாத்தையுமே விட்டுருங்க. பேக் பண்ணுற கூலி, மிஷின் கூலி எல்லாத்தையுமே விட்டுருங்க. நான் இப்போ ஒன்று மட்டும் கேட்குறேன். இதில் இருக்க இந்த ரா மெட்டீரியல் இருக்குல்லப்பா, குறைஞ்சது சொல்கிறேன், இந்த ரா மெட்டீரியல் மட்டும் வெறும் பொருளாக மட்டும், அதாவது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகா, மல்லி, இது மட்டுமே எனக்கு அசலாக 200 ரூபா வரும். புரியுதா? இது மட்டுமே எனக்கு அசலாக 200 ரூபா வரும். வருமா? கூட சொல்கிறேன்னா குறைச்சி சொல்கிறேன்னா? சரி, 200 ரூபாய்க்கு மேலேயே வருமாம்மா. ஏன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அவனோடது, எனக்கு தெரியல. நான் வந்து உதாரணத்துக்கு சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறேன். அப்படி பார்க்க போனால் நான் இந்த காம்போவை உங்களுக்கு கொடுத்தது என்ன ரேட்டு கொடுத்தேன்? 99 ரூபாய்க்கு கொடுத்தேன். சரிங்களா? என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இது என்னென்னா, இதை வச்சிட்றேன், கை வலிக்குது. சரிங்களா? இது என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குது இதில். ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கொரோனா வரப்போகுது, இப்போ கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கல்ல, அடுத்து வந்து ஒரு கொரோனா வரப்போகுது, எல்லாம் கொரோனா மாதிரி ஒன்று வரப்போகுது, தயாராகிக்கிங்க, அடுத்து வந்து லாக்டவுன் மாதிரி ஒன்று வரப்போகுது, தயாராகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்களா. அந்த நேரத்துலையே நான் எங்கள் சப்போர்ட்டிங் டீம் எல்லாத்தையும் பேசி வச்சது என்னென்னா, போன வாட்டி கொரோனாவில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு நேரம் சோத்து கூட இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த வாட்டி நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு பொருள் நம்ம யாருக்கு எந்த பொருள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மள்ட்ட எல்லா பொருளும் இருக்கணும். தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, தயார் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. எப்போ எந்த பொருள் எந்த இடத்துல நம்ம உதவி தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வந்து பேசி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே பேசி வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் எங்கிட்ட வந்துருப்பா.
அப்படி நாங்கள் பேசி யோசித்து வச்சுருந்தோம். சரியா? என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை. சரிங்களா? நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிறைய பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அடுத்தடுத்து நான் வேறு டாபிக் கொண்டு வரேன். இதையும் போட்டு கலக்க வேண்டான்றதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன். சவாலான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, வெளியில் எவ்வளோ தெரியுது, வெளியில் எவ்வளோ தெரியல அப்படின்றது பயங்கரமாக என் மனசுக்குள்ளே எனக்கு இருக்குது. சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நேரடியாக அப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியாததுனால சில விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பேசின அந்த 2 செகண்டை நான் பின்னாடி பேசுகிறேன். அடுத்த ஒரு வீடியோ வரப்போகிற நாளில் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் பேசி முடிப்போம். அப்போ என்னென்னா, நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் நம்ம மக்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அதில் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு வாட்டியாவது உங்களுக்கு காம்போ வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க, ஒரு வாட்டியாவது நான் உங்கள்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க, நான் ஒரு டைமாவது வாங்குவேங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கவலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த டைம் நம்ம போடுற இந்த காம்போவை எல்லாருக்கும் பயனாக போய் சேர்ந்துடணும். அது ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் கூட ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னது இல்லைங்க. ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஒரே ஒரு கவர் கொட்டிருச்சு, பிரித்து கொட்டிருச்சு. அதனால் வேண்டி அந்த ஒரு கவர் கொட்டினதுனால எனக்கு எல்லா பொருளும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மிச்ச பேர் அவ்வளோ பேரும் வாங்கினவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் லேட்டாகுதுன்றதுனால வேண்டி கொஞ்சம் திணறி போயிட்டாங்க. என்னென்னா, நாங்களே அந்த நேரத்தில் திணறி போயிட்டோம். என்னென்னா, நான் நினச்சேன் ஒரு 2000 காம்போ வரும்னு நினச்சேன். ஆனால் என்ன நான் பண்ணதுன்னா, நாங்கள் ஆட்டோ மிஷினில் ஒன்று தான் புக் பண்ண முடியும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே +++ போட்டு 10, 20 +20. ஆனால் அதில் பண்ணது ஒரு விஷயம் என்னென்னா, 10, 20 பண்ணுறது தப்பு இல்லை. அந்த 10, 20க்கும் சேர்ந்த மாதிரி ஒரே கொரியர் சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த கொரியர் செலவு ஏன்னா ஒன்றுக்குமே 1.25 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு வரும்போது அந்த கொரியர் காசு அதை எப்படி கட்டுப்படியாகும்? என்னென்னா, பொருள் ரா மெட்டீரியலு தயாரிக்கிறது, எல்லாம் பாக்கெட் பண்ணுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, எல்லாம் கொரியர் பேக் பண்ணுறது எல்லாமே பெரிய விஷயம். ஆனால் அதெல்லாம் கூட விட்டுருங்கங்க. என்னுடைய கை காசை போட்டு எப்படிங்க கொரியர் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி கொடுக்கும்போதே அப்படி நான் யோசித்து ஒரு விஷயத்தையும் செய்யும்போதே நேரடியாக ஜனங்களை வாங்க வைக்கிறதுக்கும் ஒன்று நான் எஃபெக்ட் போட்டு பண்ணும்போதே எனக்கு கொரியர் செலவு பெரிய செலவு. அது ஒரு விஷயம். சரிங்களா? அதையும் தாண்டி நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த மாதிரி சரிங்களா? அப்போ பேசி மறுபடியும் அது எல்லாத்தையுமே ஒன்றையா அதை சரி பண்ணி கடைசி நேரத்தில் தான். ஏன்னா இப்போ என்னென்னா, நான் காட்டுறேன், இன்றைக்கி ஒரு யூனிட் ஃபுல்லாக லீவு. இன்றைக்கி ஒரு யூனிட், அதாவது இந்த அரைக்கிற மிஷினு, வறுக்கிற மிஷின் எல்லாம் போட்டிருக்கோம்ல ஒரு யூனிட்டு, அந்த ஒரு யூனிட் ஃபுல்லாக லீவு. என்ன காரணம்னா, அந்த அவங்களால முடியல. எப்படா இந்த வேலையை முடிப்போம், எப்படா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சாங்க. ஒரு வேலை நம்ம எடுக்கும்போது பிளான் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் திடீர்னு சமாளிக்க முடியாத நேரத்தில் வரும்போது வேறு வழியே இல்லை. நாங்களும் இங்கேருந்து அங்கே ஒன்றும், அங்கேருந்து இங்கே ஒன்றும், ஏன்னா தனித்தனியாக ஒன்றுக்கு இந்த பொருள் இங்கேருந்து வரும், இதை பேக் பண்ணணும், இதை கொரியர் போடணும் அப்படின்னு தனித்தனியாக செக்ஷன் வைஸ் பிரிச்சுருப்போம். ஒரு யூனிட்டில் யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அடுத்த யூனிட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். ஆனால் எல்லா யூனிட்லையுமே எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. ஆனால் இது என்னென்னா, நீங்கள் நீங்கள் உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட விலை 10 ரூபா கூட இருக்காதுங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியாது. இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு மனசார முடிவு பண்ண ஒரு விஷயம். கொடுத்தேன், ஜனங்க மத்தியில் கொண்டு கொடுத்தேன். இது என்ன நீ எதுக்கு கொடுத்த, நீ எதுக்கு இப்போ சொல்கிற அப்படின்னா, என்னன்னா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் யோசித்தது என்ன அப்படின்னா, இந்த பொருள் ஒரு வாட்டி போய் கஸ்டமருக்கு போய் அது சேரட்டும். அந்த பொருளை அவங்க எப்படி சாப்பிட்டு, எப்படியும் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வாங்கவே முடியலன்னாலும் அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளோட எல்லா கஸ்டமரும் நம்மளை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு இடத்துலையாவது சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வியாபாரம் அப்படின்னா, அந்த ஒரு வியாபாரத்தில் மார்க்கெட்டிங்க்கு, அதை விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை ஒதுக்கணும். அது நம்ம ஒரு படித்தோம்னா தெரியும். இப்போ நீங்கள் என்ன படிப்பு படிப்பாங்கன்னு கூட தெரியல, என்ன படிப்பாங்க. இப்போ நீங்கள் MBA படிப்பீங்கள்ல, அப்போவே உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு பொருளை எப்படி நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த பொருளை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் சேர்க்குற பொருள் தரமான பொருளாக இருக்கணும். நீங்கள் என்னதான் நம்ம எவ்வளோ பெரிய நடிகர்கள் எல்லாம் வச்சு விளம்பரப்படுத்தினாலும் கூட ஒரு வாட்டி விளம்பரப்படுத்தலாம், கஸ்டமர் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பொருள் நல்லா இருந்தால் தான் திரும்ப வாங்குவாங்க. புரியுதா? ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம், புதுசாக ஆரம்பிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறதுலேருந்து அந்த பொருளை எப்படி தயாரிச்சிருக்கோங்கிறது வரைக்கும் ஜனங்களுக்கு வெளிப்படையாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அதை கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு விளம்பரம் இருக்கணும். அது அவங்களுக்கு புரியும்படி இருக்கணும். அந்த ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியும்படி இருக்கணும். புரியுதா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது நீங்கள் வந்து நிறைய பொருள் தயாரிக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் வந்து நிறைய இங்கிலீஷ் வருது, நிறைய ஃப்ளூயண்ட்டாக நல்லா பேசுகிறீங்க, அதாவது அமைதியாக பேசுகிறீங்க. அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கான ஒரு வட்டம் சின்ன வட்டமாக இருக்கும். இப்போ நான் எப்படி கத்துறேன், நான் எப்படி பேசுகிறேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். இது இப்படி தான்ப்பா, இது அப்படி தான்ப்பா, அது அப்படி தான்ப்பா, அவ்வளோதான்ப்பா, சரியா, இவ்வளோ தான்ப்பா. வேறு எதை பற்றியுமே ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதை கொண்டு போய் சேர்க்குற விதம் அந்த மாதிரி இருக்கணும். இது நான் நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு நான் 3 நாளைக்கு முன்னாடி வந்தேங்க. நிஜமாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க. 3 நாளைக்கு முன்னாடி நான் உள்ளே நுழையிறேன். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக இது ரோடு, சரியா. என் கடையில் நிப்பாட்டினா ஒரு 3 கார் நிப்பாட்டலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கார் நின்றுச்சு, சரியா. ஆட்டோக்காரர் ஜாமான் கொண்டு வந்துட்டு அப்படியே திணறிக்கிட்டு இருக்காரு, எந்த பக்கம் போகலான்னு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்படி பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இவ்வளோ கூட்டம் இந்த ரோட்டில் அப்படின்னு பார்த்தா எல்லா கூட்டமும் எங்கள் கடைக்கு வந்த கூட்டம் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும், அதாவது புள்ள வந்தாலும் அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, நாத்தனார் வந்தாலும் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கே போங்க, எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கே போங்க, நான் கட்டுறதுக்கு போகாமல் வராதிங்க. ஏன்னா எல்லாரும் சொல்கிறது, அவங்க மருமகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அம்மா சொல்லி அனுப்புனாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், இன்றைக்கி இங்கே வந்தோம். மதுரையிலேருந்து வந்த டிக்கெட் மட்டுமே 4 பேர் வந்துருந்தாங்க. கூட்டமாக 4 பேர் வந்துருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, என்னங்க மதுரை ஃபுல்லாக கோலாகலமாக இருக்குது, நீங்கள் எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேராக வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுதாங்க விளம்பரம், சரியா. இந்த விஷயத்தை தான் கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் புரிஞ்சது என்ன ஒரு விஷயம்னா, இப்படி நான் பண்ணதில் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 6000 காம்போ புக்காக இருந்துச்சு. அந்த 6000 காம்போவும் ஒரே நாள் 12ஆம் தேதி மட்டும், சரியா. 12ஆம் தேதி மட்டுமே 6000 காம்போ. அதுக்கப்புறம் தான் மறுநாளே 399க்கு மாற்றிட்டேனே. 99 ரூபா இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் 99 ரூபா, நாளைக்கு ஆர்டர் பண்ணேன்னா 399. இது என்ன ஒரு கான்செப்ட், இது என்ன அப்படின்னா, என்ன கான்செப்ட்னா, என்னை பார்த்தே இன்னொரு பொண்ணு மறுபடியும் அதே மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்னம்மா இது லாபமே இல்லாமல் கொடுக்குறோம், இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், கட்டுப்படி ஆகுமா அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு டைம் நம்ம விளம்பரம் நம்மளோட பொருள் போய் சேரணும், அப்போ நம்ம அதுக்கு விளம்பரத்துக்காக நம்ம செலவே பண்ணுறதில்ல, நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை எடுத்தோம். அப்போ மறுநாளே 399. இது என்ன கான்செப்ட், முதல் நாள் ஏன் 99 ரூபாய் கொடுக்குறீங்க, மறுநாள் ஏன் 399க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்னா, அப்போ தான் நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதும் தெரியும். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தேவைன்னா ஃபாலோ பண்ண போகிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி நானே விட்டுருவேன். ஆனால் என்னென்னா, இந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா சில பேருக்கு சில இது பிடிக்கும். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, இப்போ என்னென்னா, இப்போ நிறைய பசங்களோ இல்லை வந்து கொஞ்சம் மசாலாவே பார்க்குறாங்க. அவர் யாரோ ஒருத்தவங்க மசாலா சம்மந்தமாக பார்க்குறாங்க, இல்லை ஒரு மோட்டிவேஷன் தான் நல்லா பேசி கேட்கலான்னு பார்த்தாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் கண்டினியூஸாக புடவை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. சரி என்னம்மா இது அப்படின்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணேன். ஆனால் அதை நம்ம எவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல, ஒரு விஷயம் நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும்ல. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் முதல் நாள் மட்டும் 99 ரூபா, மறுநாள் வேணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 399 நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதில் எனக்கு இந்த ஒரு டைம் அப்போ எவ்வளோ 6000 இன்ட்டு 200னா சரிங்களா. கொஞ்சம் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்துருந்தாங்க, நிறைய இடத்துல எக்ஸ்போ போடுறாங்க, அதனால் வேண்டி எல்லா இடங்கள்லையும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய இடங்களில் கூப்பிட்ருக்காங்க. நான் வந்து எங்கெல்லாம் கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் எக்ஸ்போ போட்டாங்கன்னாலும் 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் அவங்கவுங்க இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம கூப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோ இப்போ இன்றைக்கி நாளைக்கு அப்லோட் ஆயிரும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து அடுத்து எந்தெந்த இடத்துல எக்ஸ்போ போடுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றவங்க வாங்க, ஸ்டால் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. நான் அடுத்து நம்ம சேனல்லே போட்டிருப்பேன், யாரோடது எக்ஸ்போ எங்கெங்கே போடுறாங்கன்றதையும் வரும், சரிங்களா. இப்போ பேசிடுவோமா. இப்போ என்ன சொன்னோம், 6000 இன்ட்டு 200, சரியா. பெரிய கால்குலேஷன் தான் சரியா. இல்லை கரெக்டு தானே. 12 லட்ச ரூபாயா, 12 லட்ச ரூபா சாமி.
தன்மையில் பார்த்தது 8 லட்ச ரூபான்றது கம்மியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா அதுதான் விஷயம். இது வந்து நான் இது வரைக்கும் விளம்பரத்துக்காக வேண்டி எதுவும் செய்யலை, யாருக்கும் காசு கொடுத்து விளம்பரப்படுத்தலை, வேறு எந்த மாதிரியும் விளம்பரப்படுத்தலை. என்ன ஒன்று எதை வச்சு விளம்பரப்படுத்துகிறோன்னா வாயை வச்சு விளம்பரப்படுத்துகிறோம். சரியா? இதுதான் மூலதனம். சரியா? அதனால் ஒரு டைம் ஆகுது, ஏதாவது ஒரு டைம் ஆகுது நம்மளோட மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸை தக்க வச்சுக்கணும், கஸ்டமருக்கு நல்ல மாதிரி கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் பணத்து பின்னாடியே ஓடாமல் ஒரு டைம் ஆகுது நம்மளோட விளம்பரத்துக்காக நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு கம்பெனின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு பகுதியை விளம்பரத்துக்குனே நம்ம ஒதுக்குவோம். சரிங்களா? அப்போ நம்ம அதை யோசிக்கணும். விளம்பரத்துக்கு ஒதுக்கும் போது என்ன யோசிக்கணும்னா, இந்த வாட்டி நம்ம விளம்பரத்துக்காகவே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் பிஸ்னஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒரு வாட்டியும் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், பிஸ்னஸ் எவ்வளோ வருது, விளம்பரம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு வைக்கணும். அந்த கணக்கை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வாட்டி எடுத்துகிட்டு போகணும். அப்போ கஸ்டமர் குறையிறாங்களே, போன டைம் நம்ம விளம்பரமே பண்ணாமல் இவ்வளோ வந்துச்சு, இந்த டைம் விளம்பரம் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு, அப்போ கஸ்டமர் குறையிறாங்களே, இது என்ன காரணம், எங்கே தப்பு நடக்குது, எந்த பொருளில் தப்பா இல்லை கஸ்டமர் தப்பா அப்படி சொல்லணும். அந்த மாதிரி யோசிக்கணும். எங்கே ஏதாவது கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்கணும், என்னாச்சு போச்சே வந்துச்சே, இந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதெல்லாம் ரிவ்யூ கேட்டுட்டு கஸ்டமர் வந்து உடனே ஒரு சொல்கிறாங்க இந்த பொருள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை உடனே சரி பண்ணுறேன், சரி பண்ணணும், சரி பண்ணுறேன்னு சொல்லணும், சரி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சரி பண்ணிட்டோங்க மேம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதுக்கு தான் வந்து ஒரு விஷயம் வந்து இது வரைக்குமே வாங்காதவங்க கூட வாங்கியிருந்தாங்க காம்போ, வாங்கினவங்க எல்லாருமே வாங்கியிருந்தாங்க, அது வேறு விஷயம். வாங்காதவங்க கூட இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு சரியா, இதெல்லாம் எனக்கு லாபமா நஷ்டமா நீங்களே சொல்லிக்கங்க. சரிங்களா? இது ஒரு டைம். அப்போ நான் கட்டுறதுனா யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவை அங்கங்கே ஷேர் பண்ணி அது உடனே அந்த வீடியோ ரீச் ஆகி அது பிரச்சனை இல்லை. இப்போ 99 ரூபாய்க்கு காம்போ போட்டதுனால என்னாச்சுன்னா, போன வருஷம் போட்ட காம்போலாம் சஜெக்ஷனில் வந்து நிற்கிது. எல்லாரும் மறுபடியும் வந்து கேட்குறாங்க, ஏங்க அந்த காம்போ அந்த 5.5 கிலோவில் ஒரு காம்போ போட்டிருந்தீங்களே, இந்த காம்போ போட்டிருந்தீங்களே, அந்த காம்போ போட்டிருந்தீங்களே. சரிங்களா? அப்போ என்னென்னா போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன காம்போ போட்டிருந்தாங்க. வாங்காதவங்களாம் மிஸ் பண்ணாங்கல்ல, பார்க்காம இருந்தாங்கல்ல, சேனல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்களா, அவங்களாம் என்ன இந்தம்மா 99 ரூபாய்க்கு ஏதோ பொருள் கொடுத்தேங்கிறது, சரி போய் பார்ப்போம். விசிட் பண்ணுறாங்க, சேனலை வந்து விசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து லாபம் தான். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செலவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல், எங்கெல்லாம் தடுமாறுறேன் தெரியுமா, நான் இந்த கொரியரை எடுத்துகிட்டு போகும்போது எக்ஸல் போடும்போது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இதை நீங்கள் கேட்பீங்க, கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. என்னென்னா ஒரு வீடியோவை ஒரு பொருளை நான் தயாரித்து அந்த பொருளை நான் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளார நான் கொரியரில் படுற பாடு பெரும்பாடுங்க. உண்மையிலே மொதல் நாள்லேருந்து கொரியர் இருக்குங்க, இந்த வந்துடுறேம்பாங்க, போயிடுவாங்க. ஒருத்தர் அதுவும் பேரெல்லாம் சொல்ல வேணாம், பேர்னா அது கொரியரோட பேர் கூட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், யாரையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை விடுறேன். ஆனால் என்னென்னா அதை நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நாள்லேயே நான் 1000 கொரியர் 2000 கொரியர் போட்டிருப்பேன் ஃபஸ்ட் நாள்லேயே. ஆனால் எக்ஸல் போட முடியாது, அவங்க அங்கே போய் என்ட்ரி போட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சரி தினமுமே ஒரு 750 அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அது எங்கள் சைடில் ஏதாவது கொஞ்சம் ஆளுக்கு தட்டுப்பாடு, பொருள் வர்றதுக்கு லேட் ஆகிடுது அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகி எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 500 தினமும் போட்டலாம் அப்படின்னாலுமே, அதாவது தனியாக 500 இருக்கும், காம்போ தனியாக குறைஞ்சது 500 இருக்கும், ப்ராடக்ட் பில்லு தனியாக இருக்கும், அது இல்லாமல் ட்ரெஸ் மெட்டீரியல் தனியாக இருக்கும். அப்படி சொல்லி போய் பார்த்தீங்கன்னா கொரியர் ஒரு நாளைக்கு 700 கொரியர் 800 கொரியர் இருக்கும். ஆனால் அந்த கொரியரை நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னாலுமே என்ன தெரியுமா, அந்த ஒரே கொரியர்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மனசு வராது. எத்தனை பிஸ்னஸ் எடுத்தாலும் ஒட்டு மொத்தமாக நான் தான் எடுக்கணும்பாங்க. சரி எடுத்துக்கிறீங்களே, சந்தோஷமாக எடுத்துக்கங்க, எங்களுக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவங்களால முடியாது. சும்மா வண்டியில் வருவாங்க, ஆட்டோவில் வருவாங்க, இப்போ 500 கொரியர் 1000 கொரியர் எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்லும்போதே சொல்லிடுவோம், இந்த மாதிரி எங்களுக்கு 6000 காம்போ புக் ஆகிருக்கு, இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி போடுவோம் அப்படின்னு. இவங்க அவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே இருக்கும். கஸ்டமர்கிட்ட நாங்கள் எக்ஸல் நேற்று தேதியில் போட்டிருப்போம், இன்றைக்கி தேதி வரைக்கும் கொரியர் எங்கள் சைடில் தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாளே என்ன சொல்லுவீங்க, ட்ராக்கிங் ஐடி கொடுங்கம்பாங்க. கொரியரை எங்கள் கையில் வச்சுட்டு எங்கே இந்த ட்ராக்கிங் ஐடி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மேலிடத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், ஒருத்தருக்கு கொரியர் கொடுத்துட்டு அடுத்தவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்றாங்க. அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அந்த பஞ்சாயத்தை நான் வந்து அடுத்து வந்து அதை சரி பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரியா? 2-3 நாளாக அப்படியே பிரச்சனையில் போயிட்டு கிடக்குது, கொரியர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, போட்டு வச்சுட்டு கம்முன்னு கிடக்குதுங்க. அவங்க நவுத்தவே முடியல, கொரியர் நவுத்தவே முடியல. சரியா?
சரி நம்ம வீடியோ போட்டு வேறு யாரையாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் இல்லைங்க நான் இனிமேல் கரெக்டாக எடுத்துடுறாங்க அப்படின்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் போகுது, அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. இவ்வளோ சிக்கலில் தான் இந்த காம்போ நவருது. சரிங்களா, நேத்தியே எல்லா காம்போவும் நான் 99 ரூபா காம்போ ஃபுல்லாகவே நேத்தியே போட்டு முடிச்சிருப்போம். ஆனால் என்னாச்சுன்னா நேற்று வந்து கொஞ்சம் அந்த மிஷின் வந்து கொஞ்சம் பேக்கிங் மிஷினில் கொஞ்சம் சிக்கல் ஓடலை. அதனால் அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணி ஏதோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சரிங்களா, அந்த சூட் ப்ராப்ளம் ஆயிடுச்சான். பாருங்கள், கடையில் முன்னாடி கடையை பற்றியும் நான் சொல்லணும், கடையை பற்றி தனியாகவும் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முன்னாடி என்ன நினச்சோன்னா, முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, கஸ்டமர் வந்தோடனே கஸ்டமருக்கு பின்னாடியே ஒரு ஆள் போகணும் அப்படின்னு நினச்சோம். நான் உண்மையிலேயே உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசுங்க. சரியா, என்ன நினச்சிருந்தேன்னா, கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் போனாங்கன்னா அவங்க அந்த கஸ்டமர் பின்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட எங்கள்கிட்ட இருந்த ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஆனால் கஸ்டமர் வந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100லேருந்து 150 பேர் அளவுக்கு வருவாங்க. அப்போ என்னென்னா ஒருத்தர் பின்னாடியே நிற்க முடியல. ஏன்னா இவங்களும் பாவம் முடியல, இவங்களாலையும் உண்மையிலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானே இனிமேல் என்னன்னா அந்தந்த பொருள் இங்கே தான் இருக்குது, நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்தந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்களே போய் நேரடியாக எல்லா பொருளையுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், இல்லை ரொம்ப நிறைய பேர் என்னென்னா ஒரு வாட்டி அந்த பொருளை வாங்கிட்டு இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குது, திரும்ப மறுபடியும் எனக்கு அதே பொருள் எனக்கு வேணும், இந்த மாதிரி வேணும், மொத்தமாக வேணும், கம்மியாக வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அந்த இந்த இப்போ போட்டிருக்காங்க ஆஃபர், இந்த ஆஃபரில் நீ ஒன்று புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வர்றது, இல்லை வந்து அவங்க நீ போனீங்கன்னா நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, ரொம்ப சந்தோஷமான விஷயமா. நான் சொல்கிறது கொஞ்சங்க, நான் வந்து சொல்கிறது கொஞ்சம், ஆனால் அவங்க வந்து சொல்லி அனுப்புறது தான் நிறைய. ஒரு நாளைக்கு இடமே தெரியாமல் பாதி பேர் சொல்கிறவங்க நான் வந்து உங்கள் சேனல் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் சொல்லுவாங்க. மீதி பேர் சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா சொல்லி அனுப்புனாங்கங்க, அம்மா சொல்லி அனுப்புனாங்க, இவங்க சொல்லி அனுப்புனாங்க, அவங்க சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நான் வந்து பெரிய விளம்பரமாக பார்க்குறேன். பெருசாக எதுவும் இந்த ஒளிவு மறைவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எது செஞ்சாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது தான். இன்னும் 250 கொரியர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. நான் இப்போ முடிஞ்சால் போய் நான் அதை ஒரு ஷார்ட்ஸாகவே கூட போட்டுட்டு போயிடுறேன். இன்னும் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வேறு பக்கம், நான் இருக்கிறது வேறு பக்கம். அதனால் இன்றைக்கி 250 கொரியர் தான் மிச்சம் இருக்குது. எல்லா கொரியரும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் வந்து ப்ராடக்ட் பில் வந்து 23ஆந்தேதி இல்லை, 23ஆந்தேதி எல்லா பில்லும் போயிடுச்சு. ஒரு 5 பொருளுக்காக மட்டும்தான் இருக்குது. 23, 24 எழில் 24ஆந்தேதி எத்தனாந்தேதியோட ப்ராடக்ட் பில் போயிருக்கு? 27ஆந்தேதி பில்லு இன்றைக்கி எங்கள் சைட்லேருந்து கொரியர் சுற்றிட்டு இருக்காங்கப்பா. 25ஆந்தேதி 25ஆந்தேதி 26ஆந்தேதி பில்லு, 2 பில்லுக்கும் கொஞ்சம் பொருள் மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. அதை மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பில்லும் இப்போ நவுந்துடும். சரிங்களா, 27ஆந்தேதி பில்லு போயிருக்கு. 26ஆந்தேதி பில்லு, 27ஆந்தேதி பில் 4-5 பில்லு தான் பெண்டிங் இருந்துச்சு. அந்த பில்லும் இன்றைக்கி நவுத்தி விட்ருவாங்க. சரிங்களா, வேறு என்ன சொல்லணும், நீங்கள் கடைக்கு நேரடியாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கட்டுறது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேஷன் காட்டும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கடையாக போட்டேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காதுங்க. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த கொரியர் பிரச்சனைங்க. எல்லா ஊர்லேயுமே போட்டோன்னா நேரடியாகவே ஜனங்களுக்கு என்னால் நான் இன்னுமே என் பொருளை என்னால் கம்மியாக கொடுக்க முடியும். அது ஒரு விஷயம். எனக்கு இங்கேருந்து அந்த ஒரு பொருளையும் இங்கேருந்து போட்டு அது பெரும்பாடு, அது நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணுன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டாக தான் இருக்கும். சரிங்களா, இது எவ்வளோ விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ, வெளிப்படையாக எவ்வளோ விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ என்ன சரி ஆரம்பிச்சிடலாம், சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்த விஷயங்கள், அப்புறம் இந்த சைனா பொருள்லாம் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நம்ம தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். சைனா பொருள்னால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நாள்லேருந்து இப்போ யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் நான் சொல்லிடுறேன், என்னென்னா சைனா பொருள்னால் கம்மியான விலையில் தான் இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நம்ம நினச்சி வச்சுருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, சைனாவோட வேலை என்னென்னா, நம்ம என்ன பொருள் எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போய் எனக்கு வந்து கம்மியான விலையில் இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நல்ல ப்ரீமியமாக எனக்கு இந்த பொருள் இப்படி வேணும்னு சொன்னோம்னா நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சில பேர் வந்து ரொம்ப கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வெளிநாட்டு பொருட்களுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, நிறைய
விஷயம் நீங்கள் இங்கே என்ன இங்கே இல்லாத நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து இருக்குது. அப்டேட் ஆகிறதுக்கு நம்மள்ட்ட எத்தனை மிஷின், இங்கே வாங்கின மிஷினு, இந்த என்னது உருளி மிஷின் வாங்கியிருக்கேங்க, இங்கே வாங்கினேங்க உருளி மிஷினு. ஓடவே சூடோடவே தெரிச்சு விழுந்துருச்சுங்க. கோயம்புத்தூரில் மிஷின் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எத்தனை மிஷின் கோயம்புத்தூரில் தயாரிக்கிறாங்க? ஏங்க நீங்கள் வேறு ஒரு நாளைக்கு 4 பேர் வர்றீங்க, மிஷின் கோயம்புத்தூரில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி வராங்கன்னு சொன்னீங்க. தயாரித்தாங்கள் கோயம்புத்தூர் ஒரு நாளில் எல்லா பொருளும் தயாரித்த பொருளாக இருந்துச்சு. இப்போ செலக்டிவாக தான் கொஞ்சம் பொருள் தான் தயாரிக்கிறாங்க. மிச்ச பொருளெல்லாம் அங்கேருந்து இங்கே தான் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் தான் இன்னும் உலகம் புரியாமல் உட்காந்துட்டு இதை மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயம் வாங்க போகிறதா இருந்தாலும், ஒரு மிஷின் வாங்க போகிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக தெளிவாக பார்த்து யோசித்து பார்த்து ஒன்று பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறேன், வேறெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வருவோமா? இப்போ என்னென்னா, நான் இது கால்குலேஷன் தப்பாக போட்டு 8 லட்ச ரூபான்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கு படி பார்த்தீங்கன்னா 12 லட்சம், என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா, சரியா? இப்போ கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க, இந்த காம்போ எனக்கு லாபமா நஷ்டமா, சரிங்களா? அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை அடுத்த வீடியோவை நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், சரிங்களா? நான் இப்போயே பதிலை சொல்லிடுவேன். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அதுக்காக வேண்டி டைம் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதெல்லாம் யோசிக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அடுத்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இதில் எத்தனை நுணுக்கங்கள் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுருக்கேன், ஒரு விட்டுருக்கேன், சரிங்களா? நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், சரிங்களா? அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போய், அதாவது கண்ணுக்குடிக்கு பக்கத்தில் என்னோட பிறந்த ஊர் கண்ணுக்குடிங்க. கண்ணுக்குடிக்கு பக்கத்தில் புலவஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 100 வருஷமாக ஒரு பிள்ளையார் அப்படியே மழையிலையும் வெயிலையும் இருக்கார். நம்ம இன்றைக்கி போய் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துடலாம். நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறதுனா பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறதுனா கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது உங்களோட நல்ல ஆதரவில் இன்றைக்கி அந்த கோயில் கும்பாபிஷேகம். இன்றைக்கி தேதி என்னப்பா? 30ஆம் தேதி இன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகம்ப்பா. என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அந்த இடத்துக்கு நான் தான் இருந்திருக்கணும். மனசு ஃபுல்லாக இங்கேயே அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. ஆனால் என்னால் போக முடியலை. இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். கும்பாபிஷேகத்தோட வைப் இருந்துகிட்டு தான் இருக்கும். நைட்டு இந்த 30ஆம் தேதி நைட்டோ இல்லை நாளைக்கோ நாளை மறுநாளோ போய் பாருங்கள். ஒரு இன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கிராமங்களில் நிறைய இடங்களில் அந்த கோயிலுக்கு விளக்கேற்ற முடியாமல், எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியாமல்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் போய் அங்கங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அதோட இல்லாமல் உங்கள் கோயிலுக்கு உங்கள் இடங்களில் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களால் அடிக்கடி கொஞ்சம் முடிஞ்சுன்னா எண்ணெய் மட்டுமாவது வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய கோயிலில் நான் பார்க்குறேன், நிறைய கோயிலில் எண்ணெய் போட முடியாமல் அப்படியே கோயில் அப்படியே அந்த இருள் அடைஞ்சு கிடக்கு, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அதை மட்டும் சரி பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணிடுங்க. நான் என்னால் முடிஞ்ச இடத்துலலாம் நான் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் அவ்வளோதாங்க, எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்கள் மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.